ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளான அதே சமயம் டேஸ்டியான பெப்பர் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும், கருகாமல் பார்த்துக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி வச்சுருக்கிறத அது கூட எண்ணெய் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட் அதிகமாக நல்லா இருக்குன்றனால சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இஞ்சி பூண்டோட அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா குழஞ்சி வெந்து வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி நான் வந்து 100 கிராம் அளவுக்கு சிக்கன் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கோங்க. அது கூட வந்துட்டு மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மல்லித்தூள் போட்டதுக்கப்புறமா கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா உப்பு காரெலாம் இறங்குறதுக்காக ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பரும் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா மசாலா உப்பு எல்லாமே இந்த சிக்கனில் பிடிக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வேக வச்சுடுங்க. தண்ணி எதுவுமே ஊற்றாமல் 2 நிமிஷம் அப்படியே அந்த மசாலா வந்து சிக்கனில் இறங்குற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியே ஓரளவுக்கு போதும். இப்போதைக்கு வந்துட்டு போதுமான அளவாக இருக்கும். நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரையாக இது பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா உப்பு காரம் எல்லாமே சிக்கனில் வந்து இறங்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணியை விட கொஞ்சம் உப்பு காரம் அதிகமாக இருக்குமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஒரு தடவை எடுத்து மூடியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். 2-3 டைம் ஒரு சிக்கன் வேகிறதுக்கு வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து நம்மளுக்கு எடுத்துக்கும். ஸோ அதனால் ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து எடுத்து கிளறி விட்டே இருங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றினது வந்து 3% அளவுக்கு தண்ணி வந்து கம்மியாயிடுச்சு. கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான அளவு பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வைக்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்து பெப்பர் போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிரேவி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கொத்தமல்லி தூவி, உங்களுக்கு கிரேவி வேணால் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் நேரம் அந்த கிரேவிலாம் போய் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ட்ரையாக தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் வந்துட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கிளறி விட்டே இருங்க. ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜ் வந்ததுனால அடி பிடிச்சிட்டு, அதனால் கிளறி விட்டே இருங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.